ஆய்வு மற்றும் காரண ஆராய்ச்சி வடிவமைப்பு. 1. ஆய்வு ஆராய்ச்சி வடிவமைப்பு. ஆராய்ச்சி சிக்கல் தெளிவாக வரையறுக்கப்படாதபோது ஆய்வு ஆராய்ச்சி வடிவமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. ஆராய்ச்சியாளர் கருத்துக்கள், நுண்ணறிவுகள் மற்றும் சிறந்த புரிதலை பெற தலைப்பை ஆராய்கிறார். முக்கிய நோக்கம்: புதிய அல்லது தெளிவற்ற சிக்கலை புரிந்துகொள்ள. முக்கியமான மாறிகளை அடையாளம் காண. ஆராய்ச்சி கேள்விகள் அல்லது கருதுகோள்களை உருவாக்க. முதன்மை தகவல்களைச் சேகரிக்க. பண்புகள்: நெகிழ்வான மற்றும் திறந்தநிலை. சிறிய மாதிரி அளவு. முறைசாரா ஆராய்ச்சி முறைகள். கருத்துக்களை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துங்கள். பயன்படுத்தப்படும் முறைகள்: இலக்கிய மதிப்பாய்வு, நேர்காணல்கள், குழு விவாதங்களில் கவனம் செலுத்துங்கள். வழக்கு ஆய்வுகள். கவனிப்பு. எடுத்துக்காட்டு: ஒரு நிறுவனம் தயாரிப்பு விற்பனையில் வீழ்ச்சியை கவனிக்கிறது, ஆனால் காரணம் தெரியவில்லை. விலை, தரம் அல்லது போட்டி போன்ற சாத்தியமான காரணங்களை ஆராய ஆராய்ச்சியாளர்கள் வாடிக்கையாளர்களை நேர்காணல் செய்கிறார்கள். விளைவு: இது ஆராய்ச்சியாளர்கள் மேலும் ஆய்வுக்கான கருதுகோள்களை உருவாக்க உதவுகிறது. 2. காரண ஆராய்ச்சி வடிவமைப்பு. மாறிகளுக்கு இடையிலான காரணம் மற்றும் விளைவு உறவுகளை அடையாளம் காண காரண ஆராய்ச்சி வடிவமைப்பு பயன்படுத்தப்படுகிறது. முக்கிய நோக்கம்: கருதுகோள்களைச் சோதிக்க. ஏதாவது ஏன் நடக்கிறது என்பதைக் கண்டறிய. ஒரு மாறியின் விளைவை மற்றொன்றில் அளவிட. பண்புகள்: கட்டமைக்கப்பட்ட மற்றும் முறையான. சோதனைகளை பயன்படுத்துகிறது. கட்டமைப்பு மற்றும் முறையானது. கட்டுப்பாடு மற்றும் சோதனை குழுக்களை உள்ளடக்கியது. துல்லியம் மற்றும் அளவீட்டில் கவனம் செலுத்துதல். பயன்படுத்தப்படும் முறைகள்: பரிசோதனைகள், கள பரிசோதனைகள், ஆய்வக சோதனைகள், புள்ளிவிவர பகுப்பாய்வு. எடுத்துக்காட்டு: ஒரு நிறுவனம் விளம்பரத்தை அதிகரிப்பது விற்பனையை அதிகரிக்குமா என்பதை அறிய விரும்புகிறது. அவை ஒரு பிராந்தியத்தில் விளம்பரத்தை அதிகரிக்கின்றன மற்றும் விற்பனையை மற்றொரு பிராந்தியத்துடன் ஒப்பிடுகின்றன. விளைவு: இது ஆராய்ச்சியாளர்களுக்கு மாறிகளுக்கு இடையிலான உறவுகளை நிரூபிக்க உதவுகிறது. நினைவில் கொள்ள எளிய வழி: ஆய்வு ஆராய்ச்சி, சிக்கலை கண்டறிதல். காரண ஆராய்ச்சி, சிக்கலுக்கான காரணத்தை கண்டறிதல்.